இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில மாநாடு டாக்டர் பாரிவேந்தர் அழைக்கிறார். தேசம் காப்போம், தமிழை வளர்ப்போம். மார்ச் 2 திருச்சி சிறுகனூரில் ஆணி திரண்டு வாருங்கள். போட்டி வேட்பாளர்கள் மற்றும் பெண்களின் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு களங்கம் ஏற்படாத வகையில் மக்களவை தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டும் என இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. 2024 மக்களவைத் தேர்தல் தேதிகள் விரைவில் அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தலுக்கு முன்னதாக இந்திய தேர்தல் ஆணையம் வேட்பாளர்கள் மற்றும் பரப்புரையாளர்கள் பரப்புரையின் போது எப்படி பேச வேண்டும் என்ற விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது. இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள நெறிமுறைகளில் ஜாதி மற்றும் மத அடிப்படையில் வேட்பாளர்கள் மற்றும் நட்சத்திர பரப்புரையாளர்கள் பேசக்கூடாது. ஜாதி, மதம், மொழி முதலியவற்றை தூண்டி பதற்றத்தை உண்டாக்கக்கூடிய வகையில் பிரச்சாரம் செய்யக்கூடாது. வாக்காளர்களை தவறாக வழிநடத்தக்கூடிய வகையில் பொய்யான குற்றச்சாட்டுகள், உண்மைக்கு புறம்பான தகவல்களை பேசக்கூடாது. மற்ற கட்சிகளின் தலைவர்கள் அல்லது தொண்டர்களின் தனிப்பட்ட வாழ்க்கை அல்லது பொது வாழ்க்கைக்கு சம்பந்தமில்லாத விவரங்களை பேசக்கூடாது. கோவில், மசூதி, தேவாலயங்கள் மற்றும் குருத்வாராக்களில் பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடாது. பெண்களின் கௌரவம் மற்றும் கண்ணியத்தோடு கேடு விளைவிக்கும் வகையில் செயல்கள் மற்றும் சொற்களை தவிர்க்க வேண்டும். உண்மைக்கு சரிபடாத தவறான விளம்பரங்களை ஊடகங்களில் அரசியல் கட்சியினர் வெளியிடக்கூடாது. போட்டி வேட்பாளர்களை இழிவுபடுத்தும் நோக்கில் கண்ணிய குறைவான பதிவுகளை சமூக வலைதளங்கள் மற்றும் பிரச்சாரங்களில் வெளியிடக்கூடாது என இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. 1951 கொண்டுவரப்பட்ட மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் பிரிவு 77 கீழ் அறிவிக்கப்படும் நட்சத்திர வேட்பாளர்கள் தங்கள் பொறுப்புணர்வை உணர்ந்து தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபட வேண்டும் எனவும் தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியிருக்கிறது.